ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப வெக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து நேரடியாகவே பாண்டியா கிட்ட இனிமேல் எந்த மேட்ச்சும் நான் வந்து ஆடலை, நான் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் வந்து சொல்லிட்டு போயிட்டார். மூஞ்சுக்கு நேராக பார்த்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. லக்னோவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா, பாண்டியா எடுத்த முடிவு வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு. ஒருபுறம் வந்து ரோஹித் சர்மாவை ஓரம் கட்டினது ஃபேன்ஸால் வந்து தாங்கிக்க முடியலை. ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி அவரை வந்து யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து பேட்டிங் மட்டும் ஆட வச்சுட்டு அவரை கிரவுண்டுக்குள்ளே வந்து விடாமல் வெளியிலே வந்து உட்கார வைக்கிறது. அதே மாதிரி ஒரு யங் பிளேயரை ட்ரீட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு ஒரு 4-5 ஓவரில் இப்போ பவுலர் வந்து ரோஹிட்டுக்கு பதிலாக ஒரு பவுலர் வராரு, பால் போட்டு போயிட்டாருன்னா லாஸ்ட்டு ஒரு 4-5 ஓவர் வந்து உள்ளே கூப்பிட்டு ரோஹிட்டை வந்து லாங்கில் ஃபீல்டிங் நிற்க வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சீனியரை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பாண்டியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே வந்திருந்தார். இந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி பாண்டியா என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ரோஹிட்னு கத்தாதீங்க, எனக்கு உங்களோட ஒத்துழைப்பை கொடுத்தீங்கன்னா என்னால் கப்பு வாங்கி கொடுக்க முடியும் மும்பைக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டியா ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். பட் அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு ரோஹிட்டை நல்ல முறையில் ட்ரீட் பண்ணார் அப்படின்னாலே, இப்போ ருத்ராஜ்லாம் தோனி எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ணார் அப்படின்னாலே ஃபேன்ஸோட முழு சப்போர்ட்டு ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ரோஹித் சர்மாவை அவர் வந்து நடத்துகிற விதம், யங் பிளேயர்ஸை நடத்துகிற விதம் இப்போ வந்து பெரிய அளவில் விமர்சனத்துக்கு வந்து உள்ளாயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து 4 கேமில் ஆடி 1 கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 3 கேமில் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. ஒரு கெட்டதுலேயும் நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா ரன் ரேட் வந்து மும்பை ப்ளஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்திருக்கு. இப்போலாம் வந்து 10 டீம்ஸுமே வந்து நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க. அதனால் வந்து ஆரம்பத்தில் ஒரு 4-5 கேமில் வந்து நிறைய போட்டியில் தோத்துட்டாங்கன்னா முதல் ஒரு 8 to 10 கேமுக்குள்ளார ஒரு அதிக தோல்விகளை வந்து மும்பை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியாது. கடந்த ஒரு 2-3 சீசனாகவே பிளே ஆஃபுக்கு வந்து மும்பை போகலை. அதனால தான் வந்து கேப்டனையே வந்து மாற்றினாங்க. அப்படி இருக்கிறப்ப ரோஹித் சர்மா ஒரு புறம் பாண்டியை வந்து ஓரம் கட்டுறாரு, இன்னொரு புறம் யங் பிளேயரான திலக் வர்மாவையும் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து 204 ரன் வந்து சேஸ் பண்ணணும். இந்த கேமில் வந்து நம்மந்தீர், சூரியகுமார் யாதவ் 2 பேரும் பெட்டராக வந்து ஆடிருப்பாங்க. திலக் வர்மாவுக்கு இந்த அளவுக்கு கேம் வந்து இந்த கேம் சரியாக போகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடின கேம்லலாம் நல்லா ஆடிருக்காரு. திலக் வர்மா வந்து ஐபிஎல் மட்டும் இல்லை, இந்திய அணிக்காகவும் T20ஸில் 3வது இடத்துல களமிறங்கி பட்டையை கிளப்பியிருக்காரு. அதிரடியாக வந்து ஆடிருக்காரு. இந்தியன் டீமில் கரண்ட்டாக இருக்கிற ஒரு பிளேயரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு இந்த ஒரு கேம் சரியாக போகலை. 23 பந்தில் 25 ரன் அடிச்சிருந்தாரு, 2 4 மட்டும் அடிச்சிருந்தாரு. அப்போ அந்த மாதிரி சூழலில் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்து உன்னால் முடியும், நீ ஆடு அப்படின்னு தான் கேப்டன் வந்து பண்ணணும். இல்லைனா சிங்கிள் ஆடி கூட நான் பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்லணும். அதை பண்ணாமல் திலக் வர்மாவை வெளியில் அனுப்பிட்டு சாந்தனரை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார் பாண்டியா. இது பெரிய அளவில் வந்து விமர்சனமாக வந்து மாறி இருக்கு. ஒரு யங் பிளேயரோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். நல்லா ஆடுற ஒரு பிளேயரு இந்த கேம் மட்டும் சரியாக போலங்கிறப்ப இல்லை நீ கிளம்ப சாந்தனர் வரட்டும் அப்படின்னா அவர் என்ன மாதிரி யோசிப்பார்? சாந்தனர் வந்து திலக் வர்மாவோட பெரிய ஹிட்டரா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து பாண்டியாவை கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்த்துட்டு சூரியகுமார் யாதவுக்கே ஒன்றும் புரியலை, ஏன் திலக் வர்மா வெளில அனுப்புகிறாரு அப்படின்னு ஒன்றுமே புரியலை. அவரே ஷாக்காக இருந்திருப்பார். இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து பொறுத்து பார்த்துட்டு, ஏன்னா அவர் வந்து இந்த கேமில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் சமயத்தில் உள்ளே வந்து டிப்ஸ் கொடுக்க வந்திருப்பார் பாண்டியாவுக்கு. அப்போ அதையுமே பாண்டியா வந்து கவனத்தில் எடுத்துக்கல, அதை பெருசாக கண்டுக்கல, இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணார். அப்போ வந்து இடமும் கொடுக்க மாட்டாரு, ஐடியா சொல்ல வந்து அதையும் கேட்டுக்க மாட்டாரு, யங் பிளேயரே இன்சல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நேராக பாண்டியாக்கிட்டே போயிட்டு ரோஹித் சர்மா இனிமேல் எந்த கேம்லேயும் நான் ஆடலை, நான் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாக வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நாளுக்கு நாள் வந்து பாண்டியா மேலே ரசிகர்களுக்கும் சரி சக பிளேயருக்கும் சரி வெறுப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நன்றி.